வணக்கம். இது வழக்கு. நெல்லையில் தொடரும் கந்துவட்டி அராஜகம். வீட்டுக்காரையும் கொண்டுட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண துப்பல்ல அவனும் இல்ல. என்னை அரெஸ்ட் பண்ண குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. CITU மாவட்ட தலைவர் கொடூர கொலை. யாருக்கு என்னன்னாலும் ஓடி போய் உதவி முதலா நிப்பான். அவனை என்ன இப்படி வெட்டி கொண்டுட்டாங்க என் தம்பிய. நெல்லை சந்திப்பு பகுதியில CITU ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் கோபி. சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு சவாரிக்காக போனவர் திரும்ப வரவே இல்லை. ஏன்? அப்படி என்ன நடந்தது? திருநெல்வேலி மாவட்டம் பாளை பெருமாள்புரத்தில் உள்ள திருமால் நகரைச் சேர்ந்தவர் கோபி. 35 வயது நிரம்பிய கோபிக்கு கோமதி என்ற மனைவியும் மீனா, காவ்யா, லீலாவதி என்ற மகள்களும் உள்ளனர். இந்த கோபி நெல்லை சந்திப்பு பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்தார். CITU ஆட்டோ சங்க மாவட்ட துணைத் தலைவராகவும் செயல்பட்டு வந்தார். சில தினங்களுக்கு முன்பு நெல்லை சந்திப்பில் ஆட்டோவுடன் நின்ற கோபியிடம் 2 பேர் வந்தனர். பேட்டை அபிஷேகப்பட்டியில் வீட்டு மனை பார்க்க வேண்டும் என்று கூறி ஆட்டோவை வாடகைக்கு எடுத்தனர். அந்த 2 பேரை ஏற்றிக்கொண்டு கோபி ஆட்டோவில் கிளம்பினார். அன்று மாலை நேரமாகியும் கோபி திரும்பி வரவில்லை. ஆட்டோ ஸ்டாண்ட் நண்பர்களும் குடும்பத்தினரும் பல்வேறு இடங்களில் கோபியை தேடினர். ஆனாலும் கோபி கிடைக்கவில்லை. இந்நிலையில் அபிஷேகப்பட்டி அருகே உள்ள காட்டு பகுதியில் ஆட்டோ ஒன்று அனாதையாக நிற்பதையும் அதன் அருகில் ஓர் இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடப்பதாகவும் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு ஆட்டோ ஓட்டுநர் கோபி அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை கண்டறிந்தனர். 38 வயதுள்ள ஒரு சமூக இயக்கங்கள்ல பணியாற்றக்கூடிய, எந்த ஒரு தொழிலாளிக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய அப்படியான ஒரு ஊழியரை தொழிற்சங்க இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம்லாம் இன்னைக்கு இழந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். உடனே காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோபியை கொலை செய்த மர்ம நபர்கள் யார்? எதற்காக கொலை செய்யப்பட்டார்? தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர் காவல்துறையினர். அப்போது காவல்துறையினருக்கு கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. சில மாதங்களுக்கு முன்பு கோபி தன் குடும்ப செலவுக்காக சுத்தமல்லியைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். ஆனால் கோபியால் சொல்லிய காலக்கெடுவில் வாங்கிய கடனுக்கு வட்டியையும் அசலையும் திருப்பிச் செலுத்த முடியவில்லை. அதற்காக ராஜா வட்டிக்கு வட்டி போட்டு அதிகமாக பணம் பிடுங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. ஒருமுறை பத்தமடையில் வைத்து கோபிக்கும் ராஜாவுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் ராஜா கோபியை சரமாரியாக தாக்கி மீதி பணத்தை கேட்டுள்ளார். இந்த தகராறு தொடர்பாக கோபி கொடுத்த புகாரின் பேரில் பத்தமடை காவல்துறையினர் ராஜா மீது அடிக்கடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் கோபி தன்னிடம் தொடர்ந்து சுத்தமல்லி ராஜா கந்துவட்டி வசூலித்து மிரட்டுவதாக நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். நெல்லை சந்திப்பு காவல்துறையினரும் ராஜா மீது கந்துவட்டி வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை தற்போது நெல்லை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராஜா ஆஜராகவில்லை. இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு சுத்தமல்லி ராஜா ஏற்பாட்டில் 2 பேர் வீட்டுமனை நிலம் பார்க்க வேண்டும் என்று கூறி அழைத்து போனதாக கூறப்படுகிறது. ஆட்டோ அபிஷேகப்பட்டி காட்டுப்பகுதிக்கு சென்றதும் அங்கு தயாராக நின்றிருந்த சுத்தமல்லி ராஜாவும் சேர்ந்து கோபியை சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கந்துவட்டி கும்பல்கள்
தொடர்ந்து அவருக்கு தாக்குதல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால அவரை கந்துவட்டி கும்பல் தாக்கியதை கண்டித்து நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால அவரை கொலை செய்ய ஒரு முயற்சி நடந்து கத்தியால் குத்தப்பட்ட போது பத்தமடையில அந்த சம்பவம் நடந்து அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரு புகார் செய்யப்பட்டு இதுவரையிலும் அதனுடைய முதல் குற்றவாளி கைது செய்யப்படல. ஆகவே குற்றவாளிகள் தைரியம் அடைந்து இந்த படுகொலையை நேற்றைக்கு நடத்தியிருக்கிறாங்க. கந்துவட்டி மாதிரியான சமூக விரோத கும்பல்கள் இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் மிக தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது உருவாகி இருக்கிறது. குறிப்பா ஒரு 1.5 மாத காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. கொலைகள் இல்லாத ஒரு நாள் அப்படிங்கிறது இங்கே நெல்லை மாவட்டத்துக்கு ஒரு செய்தியாக இருக்கே தவிர கொலை என்பது இங்கே ஒரு செய்தியாக கூட இல்லை. இது குறித்தெல்லாம் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் சொல்ற போது அவங்க நாங்க வழக்க பதிவு பண்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு மெத்தனமான பதில் தான் சொல்றாங்களே தவிர இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கான எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கலங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது தொடர்பாக பேட்டை காவல்துறையினர் சுத்தமல்லி ராஜா உட்பட மற்ற 2 பேரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இப்படி அவனை வெட்டி கொண்டுட்டாங்க. அவனுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. அவனுக்கு யாரும் இல்ல. எங்களுக்கு என் கூட பிறந்தது இழந்துட்டேன். எங்களுக்கு ஒரு அம்மாவும் என் பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள் தான் இருக்கு. வேற யாரும் கிடையாது. எங்களுக்கு எனக்கு ஒண்ணுனாலும் என்ன ஏதுன்னு ஓடுவான், எல்லாத்துக்கும் உதவி செய்வான். யாருக்கு ஒரு ஆக்சிடென்ட்னாலும் ரத்தம் கொடுப்பான் என் தம்பி. யாருக்கு என்னன்னாலும் ஓடி போய் உதவி முதலா நிப்பான். அவனை என்ன இப்படி வெட்டி கொண்டுட்டாங்க என் தம்பிய இப்படி கொண்டுட்டாங்களே. இந்த நிலையில்தான் பிரேத பரிசோதனை முடிந்து கோபியின் உடலை அரசு மருத்துவமனையில் இருந்து வாங்க மறுத்துவிட்டனர் அவரின் குடும்பத்தினர். கந்து வெட்டிக்காரங்களுக்கு நீங்க உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். முதவே இப்படி பண்ணி கேஸ் கொடுத்தும் கேஸ் ஒண்ணுமே நடக்காம போயிட்டு 5 மாசத்துக்கு முன்னால. இப்ப 2வது இப்ப துண்டா வெட்டி போட்டுட்டாங்க. கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? எங்களுக்கு நியாயம் கிடையாதா? இப்படி எத்தனை உயிரை நாங்க கொடுக்கணும்? மேலும் குடும்பத்தினர் CITU உறுப்பினர்களுடன் சேர்ந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். கந்துவட்டி கும்பலைச் சேர்ந்த கொலை குற்றம் சாட்டப்பட்ட சுத்தமல்லி ராஜாவை கைது செய்ய கோரி கோஷமிட்டனர். தொடர்ந்து பிணத்தையும் வாங்க மறுத்துவிட்டனர். மேலும் CITU உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட கோபியின் மனைவி, குழந்தைகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்ப்ளைண்ட்ல அவன் கொலை செய்யப்படுவான்னா என்ன கேரண்டி? நீ எப்படி சொல்லுங்க? அந்த குடும்பம் அந்த 3 குழந்தைங்களை பாருங்க. ஆகவே இதுதான் எங்க கோரிக்கை. மனிதன் இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிச்ச கோரிக்கை இல்லை. தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு அரசு என்ன சொல்ல போறீங்க? நீங்க தான் சொல்லணும். நடந்தது கொலை, சமூக விரோதிகள் பண்ணிருக்கிறான், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம், நடவடிக்கை இல்ல, குடும்பம் நடுத்தொழில் இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதுதான் நாங்க சொல்றது இல்ல. இந்த குடும்பம் இன்றைக்கு அந்த அம்மா, அந்த அவருடைய மனைவி, 3 சின்ன குழந்தைகள் இருக்காங்க. எந்த விதமான ஆதரவும் இல்லை அவங்களுக்கு. ஆக அரசு அந்த முழு பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த அம்மாவுக்கு உரிய அரசுடைய வேலை கொடுக்கணும். அந்த அம்மாக்கு அதே போல அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கணும் என்று கேட்கிறோம். காவல்துறை கோபி புகார் கொடுத்தவுடன் கந்துவட்டி கும்பலை கைது செய்திருந்தால் இந்த கொலை நடக்காமல் தடுத்திருக்க முடியும் என்றும் CITU உறுப்பினர்களும் கோபியின் ஆட்டோ ஓட்டும் நண்பர்களும் கூறினார்கள். இவங்க ஏற்கனவே வெட்டுவதற்கு முயற்சி செய்த போது அது தப்பி காவல்துறை புகார் கொடுத்திருக்காரு. ஆனா உரிய நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக இந்த இவர் வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டது காரணமே காவல்துறை தான். உரிய காலத்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம். ஆகவே காவல்துறை பொறுப்பு. கொலை செய்த குற்றவாளிகள் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் கேட்கிறோம். நெல்லை மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகள் மறியல் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் குடும்பத்தினர்
குடும்பத்தினரும் CITU உறுப்பினர்களும் கந்துவட்டி ராஜா கைதாகும் வரை நாங்கள் மறியலை கைவிட மாட்டோம் என்று கூறிவிட்டனர். உடனே காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய உத்தரவிட்டனர். ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அசூரன்ஸ், அவங்களுக்கு வேலை கொடுப்போம், நாங்க நிவாரணம் கொடுப்போம். ஆனா எதையும் எழுதி தர முடியாது. அதுக்கு மேல இங்க உட்கார்ந்துருந்தா கைது செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனா நாங்க இதுல அவங்க எழுத்துப்பூர்வமா தராம நாங்க இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல. அவங்க கைது செஞ்சாங்கன்னா நாங்க கைதியாக காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவங்க எத்தனை மணி நேரம் தேவைப்படுதோ அத்தனை மணி நேரத்துல அவங்க அதை கொடுக்கட்டும், வெரிஃபை பண்றது. அதுவரை எங்க போராட்டம். கோபியின் குடும்பத்தினரும் உறவினர்களும் CITU உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டு காவல் வாகனத்தில் ஏற்றப்பட்டனர். வீட்டுக்காரையும் கொண்டுட்டாங்க. அவரை அரசு பண்ண துப்பில்ல, அவனும் இல்ல. என்னை அரசு பண்ண குடும்பத்தை அரசு பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இதுக்கு நியாயம் வேணும். எனக்கு நியாயம் வந்தாதான் நான் வெளியே வருவேன். என் புருஷனை வெளியே கையெழுத்து கூட வாங்குவேன். அதுக்கு வாங்க மாட்டேன். CITU ஆட்டோ சங்க மாவட்ட துணைத் தலைவர் கோபி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட சுத்தமல்லி ராஜா மற்றும் இருவரை காவல்துறையினர் விரைந்து கைது செய்தால் மட்டுமே நெல்லையில் தொடரும் பரபரப்புக்கும் பதட்டத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கும்பகோணத்தை அடுத்துள்ள பிள்ளையாம்பேட்டை அக்ரஹார தெரு. அங்கிருந்த பேருந்து நிலையத்தில் ஒரு பெண் கதறி அழுது கொண்டிருந்தார். யார் என்று தெரியவில்லை, என்ன நடந்தது என்று புரியவில்லை. அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தோம். கொலை நடந்திருப்பதாக சொன்னார்கள். சொத்து பிரச்சனை தொடர்பாக அண்ணன் தம்பிக்குள் வெட்டுக்குத்து நடந்து அதில் கலியமூர்த்தி என்பவர் கொலை செய்யப்பட்டதாக கூறினார்கள். வெறும் கூட்டமே கூடியிருந்தது. அங்கு 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனாலும் பலனில்லை. போகும் வழியிலேயே அவரது உயிர் பரிதாபமாக பிரிந்துவிட கும்பகோணம் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் கிடத்தியிருந்தார்கள் கலியமூர்த்தியை. இதோ இங்கு இருக்கும் இந்த வீட்டுக்கும் நிலத்திற்கும் சண்டை போட்டு அண்ணன் தம்பிகளிடையே பெரும் கலேவரமே நடந்து முடிந்திருக்கிறது. அன்று தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறு வேறுதான் என்பார்கள். குறிப்பிட்ட வயது வரை அண்ணன் தம்பிகளாக உலாவரும் உடன் பிறந்தவர்கள் காலம் நகர நகர பங்காளிகளாக மாறிவிடுகிறார்கள். சொத்து பிரச்சனையில் ஆரம்பித்து அது அவர்களின் சொந்த பிரச்சனையாகவும் மாறிவிடுகிறது. அப்படிதான் இந்த கொலையும் அரங்கேறி இருக்கிறது. நாங்க அண்ணன் 5 பேர் சார். எங்க அப்பா எழுதியிருக்க உயிர்படி நாங்க சிறையை வச்சு அளந்து அவங்க கல்லு போட்டுருந்தோம். அப்படியே கல்லு போட்டே கோயில் கொடுக்கும் பொழுது நேர்க்கே என் தம்பி பாகத்தில் அடக்கும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்பொழுது நாங்க கால் போட்டோம். கால் போடும்பொழுது எங்க அண்ணன் பையன் அருவா எடுத்து எங்க அண்ணன் வெட்ட விட்டான். அதை தடுக்க போனது அவர் மர்மம் சிவா அண்ணா என் தம்பி உருட்டுக்கட்டாயில் அடிச்சு மண்டையே குழந்துட்டான். அதே இடத்துல மயங்கி அவனுடைய முயற்சியாக இருக்கும். கலியமூர்த்தி வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது அவரது சகோதரர் மகனான ஜானகிராமன் என்பவரும் அவரது மருமகனும் வேலி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜானகிராமன் கலியமூர்த்தியை கடுமையாக தாக்கிவிட சம்பவ இடத்திலேயே அவர் மூளைச்சாவு அடைந்து விட்டதாக சொல்கிறார்கள். இறந்து போனது கலியமூர்த்தி சொந்தக்காரர். 2 பேருக்கும் அண்ணன் தம்பிங்க வேலி தகராறு. அதனால 2 பேருக்கும் தகராறு நடந்து சர்வேர் அளந்த பிறகு அடிபட்டு ஆஸ்பத்திரியில்
திருச்சி இடத்துக்கு போய் திருப்பி வரப்ப இறந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் சார். எங்கள் அப்பா உயிர் சார். உயில் பிரகாரம் எல்லாம் ஒன்றா இருக்குது சார். வேலிக்கட்டில் உயில் பிரகாரம் எங்கள் பங்குபாதை பிடிக்கிறத நாங்கள் கிழக்கேந்து அளந்துட்டு வந்தோம். அளந்துட்டு வரும்போது என் தம்பிக்கும் எங்கள் அண்ணனுக்கு உள்ள இடத்துல வரும்போது என் தம்பிக்கு அந்தாண்ட வந்து எங்கள் அண்ணன் இடத்துல இருந்தது. அது வரைக்கும் நாங்கள் வேலி போட்டோம். கால் போட்டோம். கால் போட்டுட்டு இருக்கும்போது சிவகுமார், பரமேஸ்வரி, ஜெயந்தி, புனிதாங்கிற ஒரு 4 விஜய் இது ஜானகிராமன், எங்கே செந்தில், இவங்கெல்லாம் வந்து போற உடனே தடுத்துட்டு இருந்தாங்க. தடுத்துட்டு இருக்கும்போது சரி ரைட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, சிவகுமாருங்கிறவன் புனிதாவும் ஜெயந்தி என் தம்பியை போய் மறைச்சிட்டு இருந்தேன். சிவகுமார் பின்னாடி வச்சிருந்த உருட்டு கட்டையால என் தம்பி மண்டையில ஓங்கி அடிச்சு மண்டை வந்து அதே இடத்துல சொல்லி செத்துட்டான். இவ்வளவுக்கு எங்க அண்ணி பரமேஸ்வரி பின்னாடி இருந்தவங்க அவனை அடிங்கடா கொல்லுங்கடா அவனுக்கு அங்க சொத்து இருக்குனாங்க. இது எங்க தடுக்க வந்த அண்ணன் கலைவானனை ஜானகிராமங்கிற செந்தில் அருவாளால முதுகுல வெட்டிட்டான், காலில் வேற வெட்டிட்டான். அவரு ஜிஹெச்ல இருக்காரு. இவனை நாங்க உடனே கும்பகோணம் ஜிஹெச் கொண்டு போனோம். அப்புறம் அந்த சுகத்துல பார்த்தோம். சுகத்துல சரி வரலாம் திருச்சி வந்து கேஎம்சி கொண்டு போனோம். அங்க முடியாதனால திரும்ப நாங்க வந்து இதுக்கு கொண்டு வந்துட்டோம், கும்பகோணம் ஜிஹெச் கொண்டு வந்துட்டோம். இது வந்து காரணம் மூலகர்த்தாவே இங்க பரமேஸ்வரிங்கிறவங்க தான். சிவகுமார் தான் அடிச்சு என் தம்பி கொன்னது. உளியம்பேட்டை அக்ரஹாரம் தெருவில் வசித்து வந்த கலியமூர்த்திக்கு சந்திரா என்ற மனைவியும் திவ்யா, பாரதி ஆகிய 2 மகள்களும் இருக்கிறார்கள். சொத்து தகராறில் ஒரு குடும்பமே தம்பி பிரித்து நின்றது அன்றைய நாள். நிலத்தை சரியாக அளந்து அவரவர் பிரித்துக் கொண்டாலும் வேலை தகராறு என்பது காலத்திற்கும் இருக்கவே செய்கிறது கிராமங்களில். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை திருவிடைமருதூர் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. கும்பலாக சென்று ஒரு பொதுவான எண்ணத்தோடு ஒரு இடத்துல போய் அத்துமீறி நுழைந்து ஒரு நபரை அடித்து காயப்படுத்தி அங்கு உள்ள சொத்துக்களுக்கு சேதாரம் விளைவித்தால் அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரை சட்டம் எப்படி பார்க்கிறது, அதற்கான தண்டனை என்ன, அந்த சட்டப்பிரிவுகள் என்ன சொல்கிறது? 5 நபர்களோ 5 நபர்களுக்கு மேற்பட்ட எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யறாங்க, அது சட்டவிரோதமான விஷயமாக என்று தெரிந்து கொண்டு அவங்க செய்யறாங்க அப்படின்னா அந்த கும்பலை வந்து சட்டவிரோத கும்பல், அன்லாஃபுல் அசம்பிளி என்று சட்டம் விளம்புகிறது. அது வந்து 141 ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் சட்டப்பிரிவு 141 சொல்லுது. அடுத்து 147, 148 அது வந்து அந்த கலகத்தை செய்வதற்காக முன்னெடுத்து செல்லக்கூடிய குற்றம் மற்றும் அந்த கலகத்துக்கு போகும்பொழுதே வந்து பொதுவான எண்ணத்தோடு அபாயகரமான ஒரு கருவிகள் அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அங்கே போறது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து அந்த 147, 148 ஐபிசியாக பார்க்கிறது. அடுத்து ஒருவருடைய இடத்திற்கு அத்துமீறி அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை அந்த இடத்திற்கு செல்வதற்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க அத்துமீறி ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அது வந்து ட்ரெஸ்பாஸ். அந்த ட்ரெஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் 441 அந்த குற்றம், அந்த அடிப்படையில் அது வந்து சிறைதண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. அப்புறம் அங்க வந்து போய் அவங்க அடிக்கிறாங்க, காயம் ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னா அதன் காரணமாக யாருக்கேனும் சொற்ப காயம் ஏற்படுகிறது, ஹர்ட் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அது சிறைதண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதுவே ஒரு கொடுங்காயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து 326 ஐபிசி அப்படிங்கிற அடிப்படையில் சட்டம் வந்து விளம்புகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காயம் ஏற்படுகிறது தாண்டி ஒரு நபரை வந்து கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு, அதாவது அதற்கான முயற்சி வந்து எண்ணம் வந்து கொலை செய்யணும்னு சொல்லி, ஆனால் அந்த முயற்சியின் பயன் வந்து அந்த கொலை முயற்சியிலிருந்து அவங்க தப்பிச்சிடறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு காயம் ஏற்படுகிறது இல்ல ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா அது கொலை முயற்சி 307 ஐபிசியாக அது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது தவிர ஒரு பொது சொத்துக்கு ஒரு சேதாரம் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுறாங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் அந்த அடிப்படையில் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. சமீபத்தில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில உடற்கல்வி ஆசிரியரை பலர் கூடி அத்துமீறி வந்து அந்த பள்ளி வளாகத்தில் நுழைந்து அந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு காயம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது 147, 148, 323, 341, 307 ஐபிசி அந்த சட்டக்கூறுகளையும் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் வாயிலாக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அது நீதிமன்றத்தில் சாட்சிகள் வாயிலாகவும் சரி ஆவணங்கள் வாயிலாகவும் சரி நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அது வந்து 147, 148 அதாவது 147க்கு வந்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுகிறது. 148 ஐபிசியை பொறுத்த வரைக்கும் அது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றமாக அது பார்க்கப்படுகிறது. 323 வந்து அவங்களுக்கு வந்து 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுகிறது. 307 ஐபிசியை பொறுத்த வரைக்கும் அது கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்யப்படுகிற காரணத்தினால அதனை பொறுத்த வரைக்கும்
ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் தக்க சாட்சிகள் வாயிலாக இறுதி அறிக்கை இதே சட்டக்கூறுகளில் தாக்கல் செய்யப்படும் பொழுது அது நிரூபிக்கப்பட்டால் இது ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.